அப்போ கிரேட்டோஸ்க்கு ஏரிஸ் மேலே பர்மனெண்ட்டாகவே கோவம் வந்துடுது. லைக் இவர் தான் ஏரிஸ் தான் கிரேட்டோஸ் கையால் தான் சொந்த ஒய்ஃப் அண்ட் குழந்தைய வந்து கொல்ல வச்சுருக்காரு. ஸோ அதனாலே வந்து கிரேட்டோஸ் இனிமேல் அவனுக்கு வேலையே செய்ய மாட்டேன்டா ஏரிஸ் அப்படின்னு வெளியே வராரு. அண்ட் அவர் ஒய்ஃபும் அவர் பொண்ணும் கொல்லப்பட்ட அந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. அண்ட் அவர் வெளியே வந்தோடனே அந்த ஆறுக்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து கிரேட்டோஸ்க்கு ஒரு சாபம் தராங்க. நீ கொன்ன உன் பொண்டாட்டி உன் பிள்ளையோட சாம்பல் எப்போவுமே உடம்புலையே இருக்கும் அப்படின்னு அந்த சாம்பலை கிரேட்டோஸோட உடம்புல போடுறாங்க. அப்போ தான் கிரேட்டோஸ் ஒயிட் அண்ட் ரெட்டாக மாறுறாரு. அண்ட் இது ரெட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் உடம்புலேயே இருக்கிறது. அதுக்கும் ஒரு ஆரிஜின் இருக்குது. அதை வந்து அடுத்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதனால்தான் வந்து கிரேட்டோஸ் ஏரிஸை விட்டு விலகி போகிறாரு அண்ட் ஏரிஸை கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறியிலையும் துடிச்சிட்ருக்காரு. அப்போது அத்தினா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஏரிஸ், அதாவது ஏரிஸ் ஒரு கடவுள், அவனை அழிக்கணும்னா நீ பெண்டாராஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸை திறந்து அதில் இருக்க சக்தியை நீ அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் உன்னால் ஒரு கடவுளை அழிக்க முடியும்.